முகங்களே ஹக்கீமியா உம்மை வரவே. என்னுடைய பேரை சொல்லுங்கள், பரவாயில்லை, எதுவாக இருந்தாலும் இந்த சபைக்கு நான் ஏதும் செய்ய வேண்டும் சுப்ஹானல்லாஹ் என்று ஏக்கங்களோடு வரக்கூடியவர்களுடைய அந்த உள்ளம் குளிர்ந்த துஆக்களை அது வேலை செய்ய தொடங்கும் என்றால் உண்மையிலே பரக்கத்தாக இருக்கும். எப்படி சிரமங்களுக்கு பின்னால் துஆவோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், பரக்கத்து தஅவத்தி இப்ராஹீம், துஆவால் சாதிக்கலாம். ஸம்ஸம் வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத். சுப்ஹானல்லாஹ், அலிஃபும் தெரியாமல் பாவும் தெரியாமல் இங்கே வந்தவர்கள் ஒன்றுமே இல்லை. பாலைவன அந்த மண்ணை போன்றுதான் உள்ளங்கள் எல்லாம் என்று சொல்ல வேண்டும். அது பாராம் கற்களுக்கு சமனாக இருந்தது. குர்ஆன் என்ற அந்த நீரூற்றை, அந்த பெரும் கடலை, அந்த பொக்கிஷத்தை, அந்த பரக்கத்தை ஒரு இரவில் ஓதித் தொழுகின்றார்கள். குர்ஆன் ஹாஃபில்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு இடம் என்றால் நிச்சயமாக உழைப்பும் துஆவும் சங்கமிக்கும் நேரங்கள். ஒரு நாளும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இதன் லை யுதீஅன் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், ஒரு பிள்ளைய மதரசால சேர்க்கக்கோலே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா தண்ணீரை விட்டது போலதான். என்ன நடக்கும் என்று தெரியாது. இன்னைக்குள்ள அதை சொன்னது போல பகுத்தறிவு வாதம் படையெடுத்திருக்கக்கூடிய காலம். அந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான இல்முக்கு என்னுடைய மகன் ஆகட்டும், ஸ்காலர்ஷிப்ல தேசிய மட்டங்கள்ல தெரிவான பிள்ளைகளை பிடிங்க, குர்ஆனை கொடுங்கோ. பாலைவனத்திலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற மலர் மலர்ந்தது. பாலைவனம் தான் சகோதரர்களே. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌனுடைய வீட்டில் வளர்க்கிறான். அந்த அன்பார்ந்தவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணற்றிலிருந்து அரண்மனை வரைக்கும் கொண்டு போன ரப்பு அல்லாஹ். வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி. அன்பார்ந்த மாணவர்களே, அல்லாஹ்வை பிடித்து அடைந்து கொள்ளுங்கள். பைதாவி தஃசீரை எழுதிட்டு அதுக்கு விலை பேச போன நேரத்தில் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க இந்த ஆயத்தை படிக்கலையா? இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதலையா? இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். நீங்க படிக்கலையா? தஃசீருல் ஜலாலைன்ல, தஃசீர் இப்னு கஸீர்ல, ஸஃபத்து தஃபாஸீர்ல அல்லாஹ் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டியாகுங்கள். கண்ணியமான உஸ்தாத்மார்கள் எங்களுக்கு நடத்திய பாடத்தை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது, அல்லாஹ்விடத்திலே கேட்பது. சுப்ஹானல்லாஹ், சிரமத்துக்கு பின்னால், அமல்களுக்கு பின்னால் துஆக்கள் இருப்பது போன்று சிரமப்பட்டவர்களின் துஆக்களை அடைந்து கொள்ளுங்கள். தாய் சிரமப்பட்டவர், தாயின் கதவு, துஆவுடைய கதவு. உண்மையிலே இந்த சபையில் இருக்கக்கூடிய மூத்துலமாக்கள், அதே போன்று இதில் சபையில் இருக்க பட்டம் பெறக்கூடியவர்களுடைய அன்பார்ந்த பெற்றோர்கள், அந்த 100 கிலோமீட்டர் மன்னாரில் இருந்தும், ட்ரிங்கோல் இருந்தும், யாழ்ப்பாணத்தில் இருந்தும், கொழும்பில் இருந்தும், கிண்ணியால் இருந்தும், பண்டாரவளையில் இருந்தும், பல திசைகளில் இருந்தும் பஸ்ஸில் ஏறி வந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து அந்த பிள்ளைக்கு அந்த சிரமங்கள் 7-8 வருடங்கள் பெற்றோர் கூட்டம் என்றாலும், சிறியோர் அழைப்பு என்றாலும், உங்களோட மகன் தவறு செஞ்சார்ந்தாலும் ஆஃபீஸுக்கு முன்னால் வந்து நின்று கண்ணீர் விட்டதனுடைய அந்த துஆக்களுடைய அந்த உழைப்பினுடைய பிரதிபலிப்பை அல்லாஹ், பட்டம் அழியாத ஒரு பட்டமளிப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். அக்ரிமுல் உலமா. சுப்ஹானல்லாஹ், கியாமத்தில் இந்த பட்டம் கிடைக்கத்தான் போகுது. சகோதரர்களே, இது ஒரு பெருமதியானது, இது ஒரு மதிப்பானது. தாழ்ந்த துஆட பரக்கத்தாக இருக்கும். இந்த சபையில அந்த சகோதரர் வந்தார். அதே போல் இன்னும் சில சகோதரர்கள் எவ்வளவு ஆனந்தத்தோடு எதிர்பார்த்திருந்த ஒரு நாள். உண்மையிலே இந்த ஆளின் பட்டம் பெற்று வெளியாகக்கூடிய அந்த சாஜித் என்ற மாணவர், கொஞ்சம் எதுமுகராஜா நீங்க எங்க சாஜித் இவாங்க, அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, இவருடைய சகோதரருக்கு அவர் சாஜித் சல்மான், 8 வயதுக்குள்ள தலிசீமியா நோயால பாதிக்கப்பட்டவர். தலிசீமியா நோயால. இந்த நிகழ்வு எங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம், எங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு வினாவாக இருக்கலாம். இந்த 10 வருஷம், இந்த 8 வருடம் இரவையிலும் பகலிலே, சுப்ஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, 3 மணிக்கு வந்து பாருங்கள். நேற்று பார்த்தேன், குர்ஆன் என்றாலும் விழிக்கின்றார்கள், உஸ்தாதும் ஓதுகின்றார். ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமை காலையிலே உஸ்தாத் போல் எடுப்பார். அவர் என்னுடைய தந்தையுடைய மதரசாவிலையும் காட்டகஸ்தியில அந்த தந்தைக்கு கீழாலையும் நிர்வாகத்தை கீழால் இருந்தவர் சொல்லுவார், தஹஜ்ஜுதில் எடுத்து சொல்லுவார், ஹஸரத் குர்ஆன் ஓதி முடிச்சிட்டேன், ஒரு கிழமையில் குர்ஆனை முடிச்சிட்டேன். என்னுடைய தாய் தந்தைக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இந்த குர்ஆனை ஹதியா செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ்,
இதுபோன்று நான் அந்த கடைசி இவ்வளவு வேலை நடந்தும் பார்க்கிறேன். இந்த சின்ன சிறுசுகள் இந்த தலைப்பாக அணிந்து இந்த சபையில வந்து ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம். சகோதரர்களே, குர்ஆனுக்கு பின்னால் உழைப்பு இருக்கிறது, குர்ஆனுக்கு பின்னால் முயற்சி இருக்கிறது, குர்ஆனுக்கு பின்னால் ஹிஜ்ரத் இருக்கிறது, குர்ஆனுக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று இருந்தது இன்று வரைக்கும் மீறினான். அந்த வரலாற்றை கண்டு சகோதரர்களே, இவர்கள் பாடம் படித்து எழும்பி தஹஜ்ஜுத் ஓதுகின்றார்கள். 27 குர்ஆன்கள் 20 நோம்பிலே தமாம் செய்கின்றார்கள். இது மாதிரியான ஒரு தியாகம் தான் இங்கே நடந்தது. என்ன சொல்றேன்டா, இந்தியாவுக்கு போய் 1.5 கோடி செலவுல அழகான முறையில் மருந்தை எடுத்து மாஷா அல்லாண்டு ஒரு நோயாளிக்கு உதவி செய்கிறது. அது இருக்கும் அந்த ஏர்போர்ட்லிருந்து அவர் ஊருக்கு வரும் வரைக்கும் ஏர்போர்ட்டுக்கும் சில மீடியாஸ் வைத்து அவரை காட்சிப்படுத்தி உண்மையிலே எங்களுடைய ஊருக்கு சல்மான் திரும்பி வருகிறார் என்று ஊரை வரவேற்றது. இந்த மாதம் சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அந்த பிள்ளைங்க வந்து சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனால் இந்த மாணவர் சொந்த தம்பி ஊரை வரவேற்றது. ஊரை போய் முசாஃபா செய்தார். தஹ்சீல் பரீட்சை ஹஸரத், தஹ்சீல் பரீட்சை எழுதி கொண்டு தயாராகிறார். சொன்னால் இந்த மேடையில் தான் நான் அந்த தம்பியை சந்திப்பேன், இந்த சந்தோஷமான நிகழ்வில் தான் அவரோடு நான் முசாஃபா செய்வேன். சுப்ஹானல்லாஹ், உயிருக்கு போராடி அந்த தாய் தந்தையும் அங்கே 6 மாதங்கள் இருந்து ஒவ்வொரு ஹஸரத் சொன்னாங்க, அறிவிப்பாளர் சொன்னார், இந்த குர்ஆனுடைய இந்த சுமை, இந்த பட்டங்கள் லேசானதல்ல, இதற்குரிய மதிப்பு இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே கபூலியத் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அந்த 6 மாதங்களும் தாயுடைய துஆக்கள் அங்கும் இந்த பிள்ளைக்காக சொன்னார். இந்த சபையில நான் பட்டம் எடுக்கும் பொழுது அந்த தம்பியை கூட்டிக் கொண்டு வந்து அங்கினத்தான் நம்ம முதலாவது முசாஃபா செய்வேன்னு சொன்னார். பாடம் பார்த்து கொண்டிருக்கிறார். 10-11 மணிக்கு செய்தி வருகிறது, தம்பி மௌத்தில் சொல்லி. கண்ணியமானவர், இது கண்ணீருடைய ஒரு சபை, இது துஆவுடைய ஒரு சபை. நான் யாரையும் தகுதியும் இல்லை. ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உயர்த்தினது உயர்ந்தது, அல்லாஹ் தாழ்த்தியது தாழ்ந்தது. அல்லாஹ் தாழ்த்தியதை யாராலும் உயர்த்த முடியாது. அல்லாஹ் உயர்த்தினது அதை யாராலும் தாழ்த்தாது. சகோதரர்களே, நாங்க இதைத்தான் உயர்த்த நினைத்தாலும் இதைத்தான் தாழ்த்த அல்லாஹ் தாழ்த்தினாத்தான் அது தாழும். குர்ஆனை அல்லாஹ் உயர்த்தினான். குர்ஆனுடைய சிஃபத்து மர்ஃபூஆ, முத்தஹரா, சுப்ஹானல்லாஹ், முக்கர்ரமா. இது நாங்க இல்ல, ரப்பு வச்ச பெயர்கள். அல்லாஹ் உயர்த்தின இந்த குர்ஆனுக்கு முன்னால், கலாமுல்லாவுக்கு முன்னால், ஒரு எழுத்துக்கு முன்னால் உலகமே தங்கத்தால் நிரப்பி எழுதினாலும் அந்த எழுத்துக்கள் அனைத்தும் அழிந்து போகும். கலாம் மறுமையில் வாழும். இதை ஓத ஓத உயர்வார்கள். அல்லாஹ் உயர்த்துகிறான். வர்த்தகி கமா குன்த துரத்தில் ஃபி துன்யா ஃபஇன்ன மன்சிலத் இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரவுஹா. இந்த ஆயத்தை கேட்க போறேன். அல்லாஹ் உயர்த்தினது. சுப்ஹானல்லாஹ், ரப்பு உயர்ந்தவன், அவன் உயர்த்தினது உயர்ந்தது, குர்ஆன் உயர்ந்தது. சகோதரர்களே, உலகம் யார்தான் நினைச்சு எதைத்தான் காட்டி நான் உயர்ந்தவன் பேசினாலும் சுப்ஹானல்லாஹ், நாங்கள் மூமின்கள் முஸ்லிம்கள் சுஜூதில் உட்கார்ந்து சுஜூதில் தலையை வச்சு சொல்றோம், சுப்ஹான ரப்பியல் ஆலா. அபூஜகளுக்கு இது படல்ல, இந்த கண்ணியம் படல்ல, இந்த மதிப்பு படல்ல, இந்த உயர்வு படல்ல. இவ்வளோ பெரிய தலையை மண்ணில் வைக்கிறதான்னு கேட்டார். அவருக்கு இந்த சுஜூத் படல்ல. சகோதரர்களே, அல்லாஹ் உயர்த்தினதை தூக்கி வீசினார். இக்ரா என்று ஆரம்பிச்சு ஹஸரத் ஓதினாங்க, வஸ்ஜுத் வக்தரிப் என்று தான் முடியுது. முழு இல்முடைய நோக்கமும் வஸ்ஜுத் வக்தரிப், வஸ்ஜுத் வக்தரிப் என்ற அழகா பேசினாங்க. கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, புரிந்து கொள்வோம். சுப்ஹானல்லாஹ், ஃபிரௌன் தங்கக்கட்டில் நான் இந்த கண்ணால பார்த்தேன். எகிப்தில் உள்ள மியூசியம் மத்ஹஃப் ஃபிரௌன். சுப்ஹானல்லாஹ், அந்த மியூசியம்ல ஃபிரௌனுடைய உடம்பும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் அரண்மனையில் உட்கார்ந்து கொண்டு தங்க விசிறிய பாவித்து ஒவ்வொருத்தரும் பாடம் பெற்றுக்கொள்வோம். உலகம் எதைத்தான் உயர்ந்தது என்று சொன்னாலும், அவர்கள் எந்த பெரிய இடத்தில் நாம் உயர்ந்தவர்கள் என்று பேசினாலும், மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட கையில அசா, இவருடைய கையில தங்க விசிறி. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய குடிசை, இவருடைய அரண்மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கதவு, அந்த கதிரை, அந்த அரண்மனையினுடைய அந்த இருப்பு தங்கம் இன்றும் இருக்கிறது. அல்லாஹ் சின்ன பிள்ளைகளுக்கு, கிண்டர் கார்டன் பிள்ளைகளுக்கு
படம் பார்த்து கதை சொல்றது போல டீச்சர்ஸ்